ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் நம்ம நடிகர் சூர்யா அவர்களின் ரைஸ் மற்றும் டவுன்ஃபால் ஆஃப் ஹிஸ் கெரியர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது அவரோட கெரியரில் அவர் சந்தித்த உயரங்கள், உச்சங்கள் மற்றும் இப்போ சந்தித்து கொண்டிருக்கும் டவுன்ஃபாலுங்க. அதாவது கீழே இறங்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க, ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில யூடியூபர் சொல்கிறாங்க, பத்திரிகைக்காரங்க சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, உண்மையாகவே சூர்யா அவர்கள் டவுன்ஃபாலை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி ரசிகர்களை மைண்ட் செட் பண்றது தான் இப்போ நம்மளோட ஊடகத்தோட வேலைன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். சூர்யா அவர்கள் உண்மையாவே அகலபாதாளத்தில் போய் கொண்டு இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி பல பேருக்கு டவுட் இருக்கு. ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த டவுட் இல்லையோ, அவன் நடிகிற படம்லாம் நல்லா தானே பார்க்குது, கலெக்ஷன் பண்ணுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் பண்ணுற படங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில குழப்பத்தில் பல பேர் இருக்கிறீங்க. அதனால உண்மையாவே சூர்யா அவர்களோட கெரியர் வந்து ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விளக்கறதுக்கு தான் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். சூர்யா உண்மையாவே டவுன்ஃபாலில் போயிட்டு இருக்கிறாரா, இல்லை நல்லா தான் இருக்கிறாரா, இல்லை வளர்ந்துட்டு இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி. நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு சில பழைய காலத்து கேள்விங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ஒரு சில கதை ஒன்று சொல்லுவாங்க. கதைன்றதோட நம்மளை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நம்ம ஆரம்ப கட்டத்தில் நல்லா குண்டா கொழுன்னு வந்திருப்போம், திடீர்னு வந்து நம்ம சூர்யா மாதிரி ஆட்களெல்லாம் பார்த்து 6 பேக்ஸ் கொண்டு வரணும், உடம்பு வந்து நம்ம ஹெல்த்தியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டயட்டு கிட்டெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு அப்படி குறைச்சி சிக்குன்னு வந்து நிற்போம் பாருங்க. ஐயோ நல்லா கொழுன்னு அழகாக இருந்தானே, என்ன வியாதியோ தெரியல, சுகர் வந்துட்டு இருக்குமோ, இப்படி ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா ஊர் பக்கம் ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணியிருப்பான், திடீர்னு பாம்பே, டெல்லி, அப்ராடு, ஃபாரின் கீரின்னு போய் நல்லா பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ குடும்பத்தோட நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தான்ப்பா, இப்போ பாரு குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, அதனால தான் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறான்னு. ஆனால் அவன் வந்து வெளிநாட்டில் எந்த லெவலுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்றத பற்றிலாம் இவங்களுக்கு தெரியவும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இவங்களே ஒரு கதை கட்டுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறேனே, இதுதான் சூர்யா கிட்ட நடக்குது. ஸோ கண்டென்ட்டே பாருங்க, ஓப்பன்லேயே போட்டு முடிச்சுட்டேன். இன்னும் புரியலையா, நம்பர்ஸோட பேசுவோம். சூர்யா அவர்கள் எப்படி வளர்ந்து வந்தார், அவரோட ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் என்ன, ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் என்ன, எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் சூர்யா அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கார் அப்படின்றத பற்றி தெளிவாக இப்போ பேசுவோம் வாங்க. அதாவது சூர்யா அவர்களோட கெரியர் எடுத்துக்கிட்டா பல பேர் வந்து ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு தெரியும், அவர் வந்து ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் பார்க்கறதுக்கு ஆள் கொஞ்சம் அழகாக இருக்காருன்னு சொல்லி மணிரத்னம், இயக்குனர் வசந்த் இவங்கெல்லாம் எப்படியோ புச்சி வல்ச்சின்னு உள்ள வந்துட்டாங்க அவரை அப்படின்னு வச்சுக்கோங்க. வந்ததுக்கப்புறம் மனுஷன் வந்து என்ன பண்ணாரு, சரி இதுதான்ப்பா நம்மளோட லைஃப்னு ஆகிப்போச்சு, இதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும், எந்த நேரத்துலையும் நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்புனால அப்பாவுக்கு வந்து எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, ஏன்னா அப்பா ஒரு டீசென்ட்டான சினிமாவில் ஒரு நடிகர்ப்பா, அதனால் அவருக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படின்றனால இந்த நடிப்பு துறையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சூர்யா அவர்கள் ஆரம்பத்தில் ஆரம்பித்தார். இருந்தாலும் அவருக்கு ஆரம்பத்தில் ஏகப்பட்ட பழிகள், இந்த பையனுக்கு டான்ஸ் ஆட தெரில, இந்த பையனுக்கு நடிக்க தெரில, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கான், ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி பண்ணுடா அப்படின்ற மாதிரி இருந்தால் எதுவுமே பண்ண தெரியல, ராஜீவ் சுந்தரங்கிட்ட அடி வாங்குறது, வசந்த் கிட்ட திட்டு வாங்குறது அப்படின்ற மாதிரி தான் அவரோட கெரியர் ஆரம்பிச்சுது. இருந்தாலும் மனுஷன் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான மனுஷன். அவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் கலகலன்னு எல்லாருக்கூடையும் பேசி சிரிக்கிற விக்ரம் மாதிரியான ஒரு கேரக்டர் இல்லைனா கூட அவர் எடுத்துக்கிட்ட ஒர்க்கை ரொம்ப சீரியஸாக பண்ணக்கூடியவர் தான் நடிகர் சூர்யா அவர்கள். இதனால நான் சூர்யா அவர்களுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது, இதெல்லாம் நடந்த உண்மைகள், அதை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு சினிமாக்குள்ளே வந்திருந்தாலுமே கூட இவரை வந்து நல்ல செதுக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் பாலா அவர்கள் தான். ஏன்னா பாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டேலண்ட் ஒன்று இருக்குது அவர்கிட்ட. என்னன்னா ஒரு நடிகர்கிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதை அழகாக அப்சர்வ் பண்ணி அந்த நடிகரை அந்த அளவுக்கு வந்து நடிப்பை கொண்டு வர ஒரு திறமையான ஒரு இயக்குனர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அவரோட பெரும்பாலான படங்கள் பார்க்குற பல ரசிகர்களுக்கு இது நல்லாவே தெரியும், பாலா அவர்கள் எப்படியாவது நடிப்பை உருவி எடுத்துருவார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சூர்யா அவர்களை பார்த்தோன்னே இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஸோ இவங்ககிட்ட இருந்து நம்ம நடிப்பை நல்லாவே உள்வாங்கிடலாம்ன்றதோட இவங்ககிட்ட இருந்து எப்படியாவது பிடிங்கி எடுத்துடலாம், உருவி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நந்தா படத்தில் நல்லாவே யூஸ் பண்ணார் சூர்யா அவர்களை. இதுக்கப்புறம் சூர்யா அவர்களோட ட்ரெண்ட் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த நந்தா படத்தை தொடர்ந்து தான் சூர்யா அவர்கள் சாக்லேட் பாய் அப்படின்ற ஒரு இமேஜில் இருந்து ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற ஒரு இமேஜுக்கு மாறின ஒரு டைம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னதான் சூர்யா அவர்கள் ஒரு நடிகராக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் அவர் ஒரு கம்ப்ளீட்டான பிஸ்னஸ் மேனுங்க. அவர் வந்து ஒரு சில பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அதனால எப்பவுமே அவர் ஒரு நடிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே இருந்தாலும் அவருக்கு பிஸ்னஸ் மைண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ சூர்யா இஸ் கம்ப்ளீட்லி எ பிஸ்னஸ் மேன். அதுதான் இன்னைக்கு வந்து சூர்யா அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடிப்பு துறையில் வந்தாச்சு, ஒரு நடிகன் ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச சூர்யா அவர்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறினார். இதுதான் உண்மை. அதாவது சூர்யா அவர்கள் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 90s காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம கமலஹாசன் அவர்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்த மாதிரி சூர்யா அவர்கள் 2000 கிட்ஸுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர். இதுக்கு நடுவில் நம்ம எந்த நடிகரை வேணாலும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பெரிய நடிகரையும் கமலஹாசன் மற்றும் சூர்யாவுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்க 2 பேர் தான் ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் இதுதான்ப்பா ஒரு ஸ்டைலுன்ற மாதிரி ஒரு படம், ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்க 2 பேர் தான் பூந்து அந்த ட்ரெண்டே மாற்றி விடுவாங்க. வித்தியாசமான ஒரு அட்டம்ப்டை படத்தில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில்
ஒரு சில நடிகர்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி அட்டெம்ப்ட் நம்ம பண்ணவே இல்லையே, திடீர்னு புதுசாக ஒன்று பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் விட்டோம் இல்லைங்களா. நடிகர் மட்டும் இல்லை, பார்க்குற ரசிகர்களுக்கே அந்த ஒரு ஆச்சரியம் வரும். அந்த மாதிரி சூர்யா அவர்கள் கெரியர்ல எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நந்தா அப்படின்ற ஒரு படமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான படம் தான். அந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ரக்கடான ஒரு ராவான ஹீரோ வந்து தமிழ் சினிமா பார்த்தது கிடையாது. ஆனால் சூர்யா அவர்கள் சாக்லேட் பாய் அப்படின்ற ஒரு இமேஜில் இருந்து டக்குன்னு அந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு லாபகரமான படமாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் பாலா அவர்களை நம்பி 2வது படம் கொடுத்த ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் தான். ஏன்னா சேது அப்படின்ற ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கை தாண்டி அந்த படம் வெளியே வந்தாலுமே கூட எந்த ஒரு நடிகரும் முன் வந்து இந்த மாதிரியான ஒரு 2வது இயக்குனருக்கு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சது கிடையாது. எப்படியோ பாலா அவர்கள் தான் வந்து சூர்யாவை சூஸ் பண்ணார் அப்படின்றதோட சூர்யா அவர்களும் பாலா கூட நடிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் ஒத்துக்கிட்டாரு, ஒரு ட்ரெண்ட் செட்டும் பண்ணார் அப்படின்றதான் உண்மை. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அடுத்ததா சூர்யா அவர்கள் உன்னை நினைத்து அப்படின்ற ஒரு படத்தில் வந்து கமிட் ஆனாரு. இந்த படத்தை எவ்வளவு ஹீரோக்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க தெரியுங்களா. விஜய் அவர்கள் நடிச்சு பாதியிலே வெளில விட்டாரு, இது வந்து நம்மளோட ஸ்டைலுக்கு கிடையாதுன்னு. அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருந்த பிரசாந்த் அவர்களே இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணாரு. ஆனால் இந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மேட்டர் யாரும் புரிஞ்சிக்கல. ஆனால் சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டு அந்த படத்தில் நடிச்சு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது. இதுக்கப்புறம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் படத்தில் ஒரு ராவான லோக்கல் சென்னை பையன் கேங்ஸ்டர் படத்தில் இறங்கினாரு. அந்த டைமில் ஒரு புது இயக்குனருக்கு சூர்யா அவர்கள் வாய்ப்பு கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் மௌனம் பேசியது அப்படின்ற ஒரு படம் அமீர் அவர்களுக்கு முதல் படம், ட்ரெண்ட் செட்டிங் படம். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படத்தை அந்த காலகட்டத்தில் யாருமே பார்த்தது கிடையாது. இன்னைக்கும் மௌனம் பேசியத படத்தை அடிச்சுக்கிறதுக்கு எந்த படமும் வரல. இதுக்கப்புறம் காக்க காக்க எவ்வளவோ போலீஸ் படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருந்தாலும் ஒரு கிளாஸான ஒரு போலீஸியா. ஸோ இவன் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்றவன் வந்து நம்ம பல தமிழ் படங்களில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்து ப்ரமோட் ஆகி ஐபிஎஸ் ஆனார் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்றத காக்கா காக்கால சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து கௌதம் மேனன் அவர்கள், நம்ம மாதவன், அஜித், விக்ரம், விஜய் இவ்வளோ பேர்கிட்ட சொல்லியும் இந்த படத்தை வந்து அந்த காலகட்டத்தில் யாருமே எடுத்துக்கல. ஜோதியா ரெக்கமெண்ட் பண்ண உடனே சூர்யா அவர்கள் இந்த படத்துக்கு உடனே தலையாட்டி இந்த படத்தை வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி இந்த படத்துக்கு உடனே ஓகே பண்ணாங்க. இந்த மாதிரி படம் நடிச்சதுக்கப்புறம் யாராவது பிதாமகனில் ஒரு செகண்ட் லீடாக பண்ணுவாங்களா? ஆனால் சூர்யா அவர்கள் பண்ணார். அதுவும் ஒரு ட்ரெண்ட் செட்டிங், அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. பேரழகன் அப்படின்ற ஒரு படம் எந்த மாதிரியான ஒரு படம், ஒரு சேலஞ்சிங்கான படம், ஹஞ்ச் பேக் வச்ச படம். ஸோ இன்றைக்கி தான் வந்து நம்ம விக்ரம் அவர்கள் ஹஞ்ச் பேக் வச்சு நடிச்சிருக்காருன்னு சொல்லுவோம். விக்ரம் அவர்களும் ஒரு சிறந்த நடிகர் தான். இருந்தாலும் அன்றைக்கி பேரழகனில் ஒரு காமெடி ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு நம்ம சூர்யா அவர்கள். அதுக்கப்புறம் ஆயுத எழுத்தில் ஸ்டூடெண்ட் லீடராக பண்ணியிருக்காரு. மாயாவி அப்படின்றது ஒரு வித்தியாசமான காமெடி படம். ஆனால் அந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் எடுபடலை. இதுக்கப்புறம் கஜினி படத்தை பற்றி நான் சொல்லவே வேணாம். ஸோ அந்த படம் ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ணோம். சில்லுன்னு ஒரு காதல், மறுபடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாக்லேட் பாய் இமேஜ். வேல் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கிராமத்து சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் படம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள். வாரணமாயிரம், 6 பேக்ஸ் கொண்டு வந்ததே அவர் தாங்க. 6 பேக்ஸ் அதுக்கு முன்னாடி எவ்வளோ நடிகர்கள் வச்சாலும் இவர் வச்சதுக்கு அப்புறம் தான் அது ட்ரெண்டாக மாறிடுச்சு. அயன் அப்படின்றது தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் ஃபிளட்ஜான ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் உள்ள ஒரு ஸ்மக்லிங் படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். கேவி ஆனந்த் அவர்களோட முதல் படம் இயக்கத்தில். இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ படங்கள், சிங்கம் அப்படின்ற படம்லாம் வந்து ஒரு ரூரல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான படம். ஸோ சூர்யா அவர்களோட கெரியரில் எவ்வளவு ட்ரெண்ட் செட்டிங்கான படத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் அவரோட ஃபிலிமோகிராஃபி லிஸ்ட் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ட்ரெண்ட் செட் பண்ண ஆரம்பித்தவர் இவர் ஒரு ட்ரெண்ட் செட்டரு. இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா சூர்யா அவர்கள் அடுத்த ஸ்டெப் எங்கே எடுத்து வச்சார்னா, நம்ம தமிழ்நாடையும் தாண்டி கேரளா மற்றும் ஆந்திரா மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள் வந்து அவர் வந்து நடிக்கிறதுக்கு பிளான் போட்டார். ஆனால் இவர் கையில் எடுத்த படம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுத்த படம் ரத்த சரித்திரம் 2 அப்படின்ற படம் தான். நம்ம ராம்கோபால் வர்மா அவர்களின் இயக்கத்தில் இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் தான் வந்து இந்த படம் வந்து ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் உள்ள வரார் அப்படின்னோடனே இந்த படத்தை வந்து தமிழில் டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படம் அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட்டான படம். அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்களோட முதல் தெலுங்கு மற்றும் ஹிந்தி டெபியூ இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு நடிகரும் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்கல. இது மட்டும் இல்லாமல் இவர் நடித்த கஜினி படத்தை பாலிவுட்ல ரீமேக் பண்ணி பாலிவுடோட முதல் 100 crore படம் கலெக்ஷன் பண்ணது எதுனா அது கஜினி மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரத்த சரித்திரத்துக்காக முதல்ல ஸ்டார் டஸ்ட் அவார்டு வாங்கினவர் தமிழ்ல இருந்து போய் நம்ம சூர்யா அவர்கள் தான். இதனைத் தொடர்ந்து 7ஆம் அறிவு அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பண்ணாரு. அன்னைக்கு காலகட்டத்தில் ஷாருக் கான் அவர்கள் நடித்த ராவனோட இந்த படம் வந்து போட்டி போட்டுச்சு. இருந்தாலும் ஆந்திராலையும் கேரளாலையும் இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் சிங்கம் 2 அப்படின்றது 2013 ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். தெலுங்குல வந்து மிகப்பெரிய ஹிட்டு, கேரளாவில் செம ஹிட்டு. இது மட்டும் இல்லாமல் ஹிந்திலலாம் இந்த படம் வந்து ரீமேக்கே ஆச்சு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அஞ்சான் அப்படின்றது பாம்பே தாதா, எப்படி ரஜினி அவர்கள் பாஷால பாம்பே தாதாவாக இருந்தாதோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை எடுத்து பாலிவுட்ல என்ட்ரி கொடுக்கலாம், ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா நம்ம போகலாம் அப்படின்றத சூர்யா அவர்கள் முதல்ல எடுத்த அட்டெம்ப்ட் தான் இந்த அஞ்சான் படம்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா?
எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முழுக்க முழுக்க பாம்பேல ஷூட் பண்ணது வித்யோத் ஜம்வால் அப்படின்ற ஒரு ஆளை வந்து செகண்ட் லீடாக கொண்டு வந்தது. இது எல்லாத்தையும் வச்சு சூர்யா அவர்கள் பேன் இண்டியா ஸ்டாரா ஆகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்ட படம் தான் இந்த அஞ்சான். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை என்னதான் லிங்குசாமி அவர்கள் ப்ரமோட் பண்ணியிருந்தாலும், ப்ரமோட்டுன்றதோட டைரக்ஷன் பண்ணியிருந்தாலும், சூர்யா அவர்கள் அவரோட சொந்த பேனரில் வந்து 2D கிடையாதுங்க, ஸ்டூடியோ கிரீன் தான் பண்ணாங்க. அவரோட சொந்த பேனர் தான் கிட்டத்தட்ட இவங்களோட ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யூடிவின்றவங்க தான் பண்ணாங்க. அவங்க யாருன்றது பாம்பே பேஸ்டு கம்பெனின்றது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படத்துல இருந்து தான் சூர்யா அவர்கள் நார்த் இந்தியாவை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. நாமளும் ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா வளரணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சது சூர்யா அவர்கள் அஞ்சான் படத்துல இருந்து தான். இதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுக்கும் பல படங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ஏகப்பட்ட மும்பை பேஸ்டு கம்பெனி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா மாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் நடிச்சார். அந்த படம் வந்து இங்க பெரிய லெவல்ல போலனா கூட இந்த படம் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டான படம்னு சொன்னா நம்ப முடியுமா? ஏன்னா இந்த படத்தை வந்து ஹீரோஸ் என்டர்டைன்மெண்ட் தான் உலகம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது என்ன உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கா. ஸோ இந்த படத்தோட ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆனால் இது வந்து சவுத்தில் இது ரொம்ப பெருசாக போல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் நார்த்தில் இந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. இதுக்கப்புறம் 24 ஒரு படம் நடிச்சாரு. இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் கூட ஹீரோஸ் என்டர்டைன்மெண்ட் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு. வேர்ல்டு வைடு 2000 ஸ்க்ரீனில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் சிங்கம் 3 வந்து ஒரு நல்ல படம். ஆனால் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பென் மூவிஸ் அப்படின்ற ஒரு மும்பை பேஸ்டு ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான். ஸோ இந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 110 கோடின்றாங்க. இந்த படத்துலையும் ஒரு பாலிவுட்டை சேர்ந்த தாக்கூர் அனூப் சிங் அப்படின்ற ஒரு வில்லனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு காரணமும் ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா நம்ம பேன் இண்டியா படமா மாறணும் அப்படின்ற ஒரே ரீசன் தான். இதுக்கப்புறம் இவர் நடித்த தானா சேர்ந்த கூட்டம், சோழியும் குடுமையும் சும்மா ஆடுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, இதுவே பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல ரொம்ப பெரிய ஹிட்டான ஸ்பெஷல் 26 அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தான். இதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 90 கோடி ரூபா. என்ஜிகே படத்தை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா தெரியுங்களா? ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட். இந்த படம் வந்து இங்க பெரிய லெவலில் போல அப்படின்னு சொன்னாலுமே இந்த படம் கிட்டத்தட்ட 87 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சவுத் கொரியாவில் ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம் இதுதான். அமேசானில் சேலம் ஆயிருக்குது இந்த படம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். கூட இந்த படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் முதலில் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து அட்டெம்ப்ட் பண்ணி இவர் ஒரு கம்ப்ளீட்டான பேன் இண்டியா ஸ்டார், இவரோட படம் ஒரு பேன் இண்டியா படமா மாறணும்னு சொல்லி இவர் நடித்த படம் தான் காப்பான் அப்படின்ற படம். லைக்கா என்டர்டைன்மெண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இவரோட படங்கள் வந்து என்னதான் வந்து மற்ற மொழிகளில் டப்பிங் செஞ்சு ரிலீஸ் பண்ணப்பட்டாலுமே கூட காப்பான் அப்படின்ற ஒரு படம் மட்டும்தான் எல்லா மொழிகளிலும் அஃபிஷியலாக வந்து டப் பண்ணப்பட்டு அஃபிஷியலாக இவங்க சைடில் இருந்து தான் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சூர்யா அவர்கள் நடித்த படத்தெல்லாம் வேறு யாராவது ஒருத்தர் வாங்குவாங்க. நார்த் இந்தியாவில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ யாரோ ஒருத்தர் வாங்கி அங்கே வந்து லோக்கல் லாங்குவேஜில் டப் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் முதல் முறையாக காப்பான் மட்டும்தான் இவரோட ஓன் பேனர், இவரோட ஓன் ப்ரொடக்ஷன்லேருந்து டப் ஆகி அஃபிஷியலாக வெளில போச்சு. அது மட்டும் இல்லாமல் இது பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட குறியீடுகள் இந்த படத்துலேயே இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் எல்லா மாநிலத்திலிருந்து ஒரு நடிகரை உள்ள நடிக்க வச்சிருப்பாங்க. சூர்யா அவர்கள் மற்றும் ஆர்யா தமிழ் நடிகர்கள். ஆனால் ஆர்யா அவர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி தெலுங்குலேருந்து ஒருத்தரை போடணும்னு அல்லு சிரிஷா அப்ரோச் பண்ணி அல்லு சிரிஷாவில் வர முடியலன்னு சொல்லி தான் ஆர்யா அவர்களை போட்டாங்க. மலையாளத்துலேருந்து மோகன்லால் வந்தார். மோகன்லால் கேரக்டரை இதுக்கு முன்னாடி அமிதாப் பச்சனை வச்சு பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து அது வேலைக்கு ஆகாதனால மோகன்லால் உள்ளே வந்தார். ஸோ அஃபிஷியலி இது ஒரு பேன் இண்டியா படம், பேன் இண்டியா கொலாபரேஷனாக இருக்குது. இதையும் தாண்டி சூர்யா அவர்கள் தான் முதல்ல அவரோட படத்தை ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணார் தைரியமாக. கமலஹாசன் கூட இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, என்னோட விஸ்வரூபம் படத்தை நான் வந்து டிடிஹெச்சுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் யாருமே கொடுக்க முன் வரல. ஆனால் சூர்யா அவர்கள் மட்டும்தான் அவர் எடுத்த சூரரை போற்று படத்தை லாக்டவுனில் ரசிகர்கள் வீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணட்டுமே, தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கணுமா, நான் ஓடிடி மூலமா வீட்டுக்கே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சூரரை போற்று ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுச்சு. இருந்தாலும் இந்த படம் வந்து 2D என்டர்டைன்மெண்டோட ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட இதுலேயும் ஒரு பாம்பே கம்பெனி ஒரு ஷேரை போட்டிருக்கிறாங்க. அமேசானுக்கு முதல்ல கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அப்புறமா சக்ஸஸுக்கு அப்புறமா சூர்யா அவர்கள் அமேசானோட சேர்ந்து ஒரு 4 படங்களை சேர்த்து நான் இதுக்காகவே தயாரித்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பொன்மகள் வந்தால், உடன்பிறப்பு, ஜெய் பீம் போன்ற படங்கள் எல்லாம் அமேசானுக்காகவே தயாரிக்கப்பட்டு அமேசான் மூலமா பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்றதையும் தாண்டி உலகம் ஃபுல்லாக நான் யாருன்னு தெரியணும் அப்படின்றத மார்க் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அட்டெம்ப்டை பண்ணாருப்பா. இதுக்கப்புறம் உள்ளூர்லேயே இருந்த வேலைக்காவது நம்ம நேராக பாம்பேக்கு கிளம்பி போவோம், அங்கே போய் நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் பிரான்ச் ஆஃபீஸை ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், ஹிந்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்து அவர் எடுத்த அட்டெம்ப்ட் தான் சூரரை போற்று படத்தோட ரீமேக்கை சஃபேரா அப்படின்ற மாதிரி நம்ம அக்ஷய்குமார் வச்சு அங்கே ஒரு படத்தை பண்ணார். அது அவரோட ஓன் பேனர் தான். ஆனால் ஒரு சில பேர் ஒரு பாம்பே போயிட்டு வரதை வச்சு என்ன சொன்னாங்க, ஜோதிகா அவர்கள் சூர்யா அவர்களையும் சிவகுமாரையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கதைகள் கட்டினானுங்க. ஆனால் இது எதுவும் உண்மையா பொய்யா அப்படின்றதையும் தாண்டி சூர்யா அவர்கள் தன்னோட பிஸ்னஸை எலாபரேட் பண்ணுறதுக்கு தான் நார்த் இந்தியாவில் போய் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதையும் தாண்டி சமீபத்தில் வந்த ரெட்ரோ படத்தை பார்த்துட்டு ஐயோ இந்த படம் வந்து நம்ம தமிழ் ரசிகர்களுக்காக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூர்யா அவர்கள் தமிழ் ரசிகர்களுக்காக கொடுக்குற படம் அப்படின்றதையும் தாண்டி
இவர் கொடுக்குற படம் எல்லாமே மொத்த இந்தியன் ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு வந்துட்டாரு. அதனால தான் இவரோட படங்கள் வந்து வெறும் தமிழ் லோக்கல் ஆடியன்ஸை கவர் பண்ணுற படமாக இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்ரோ கூட ஒரு வித்தியாசமான ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட்டுங்க. அதாவது அந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 50 முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட்டு. ஆனால் இந்த படம் வந்து லாபகரமான படமானு கேட்டிங்கன்னா மிக லாபகரமான படம். ஏன்னா ப்ரீ பிஸ்னஸே இந்த படம் வந்து பெரிய லெவலில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பென் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு கம்பெனி தான். கங்குவாவை கூட பல பேர் கழுவி ஊற்றுனாங்க. ஏன் நானே கழுவி ஊற்றினேன். அந்த படத்தோட கண்டென்ட் எனக்கே சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் இந்த படம் வந்து லாபகரமான படமானு கேட்டிங்கன்னா மிக லாபகரமான படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எதனாலனா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி, 150 கோடி ரூபா தான் பண்ணியிருக்குப்பா. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் 300 கோடி ரூபான்றாங்க. அது எந்த அளவு உண்மை அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. இருந்தாலும் இவங்க சொல்கிறாங்க அது எல்லாமே வியாபார தந்திரம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் 150 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் ப்ரீ பிஸ்னஸ் மட்டும் இந்த படம் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. சவுத் இந்தியன் டிஜிட்டல் மட்டும் 80 கோடி ரூபா பண்ணியிருக்கு. ஹிந்தி சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் 100 கோடி, தெலுங்குல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் 30 கோடி, கேரளாவில் 10 கோடி, ஓவர்சீஸ் 40 கோடி. ஸோ இதுவே கிட்டத்தட்ட குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 260 கோடி வந்திருக்கும். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 150 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பண்ணுச்சுன்னா இந்த படம் எந்த வகையிலையும் வந்து இது ஒரு நஷ்டமான படம் கிடையாது. இது ஒரு லாபகரமான படம் தான். ஸோ இதெல்லாம் சொன்ன உடனே சூர்யா அவர்கள் எதனால நம்ம தமிழ் ரசிகர்களை விட்டுட்டு இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நடிகர்களும் அவங்களோட கெரியர் குரோத்தை அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம அஜித் அவர்களும் இன்டர்நேஷனல் ரேசிங்கில் போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவரை பற்றி உலகம் ஃபுல்லாக தெரியணும். அப்போ தான் இவரோட மார்க்கெட் வேல்யூ ஏறும் அப்படின்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நடிகராக இருக்கும். இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி ஆகிட்டோம்னா நம்ம தான் பவர்ஃபுல் ஆளுமை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சூர்யா அவர்களோட மெயின் பிஸ்னஸ் மோட்டோவே அவர் பேன் இந்தியா ஸ்டார் ஆகணும். இதனால தான் அவரோட சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு நார்த் இந்தியன் பேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்து பேசுவார். இல்லைனா எல்லா ஆடியன்ஸையும் ரீச் பண்ணுற அளவுக்கு கூடிய ஒரு சில கதைக்களத்தை தான் எடுத்து நம்ம சூர்யா அவர்கள் பண்ணுவார் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் நண்பர்களே. அதனால சூர்யா அவர்கள் கம்ப்ளீட்லி ஒரு பிஸ்னஸ் மேனு, ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆறு, ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்றனால இவரோட படங்கள் கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடைக்கும். இதனால சூர்யா அவர்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டிப்பில் போயிட்டு இருக்கு. அவர் வேலைக்கு ஆகாம போயிட்டாரு. இனிமேல் அவர் வச்சு யாரும் படம் பண்ண மாட்டாங்கன்னா அவர் படங்கள் எல்லாமே லாபகரமாக தான் போயிட்டு இருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கதைக்களம் எடுத்து வித்தியாசமான படங்கள் தொடர்ந்து சூர்யா அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அவர் தமிழ் ஆடியன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அவர் மொத்தமா இந்தியன் ஆடியன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணி பேன் இந்தியா ஃபிலிமா தான் அவர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் அவரோட ஸ்டெப்ஸ் ஒன்னொன்னா எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்கிற ஊடகங்கள் அதை தாங்க முடியாம வைத்தறிச்சல்ல சூர்யா அவர்கள் டவுன்ஃபால்ல போயிட்டு இருக்காரு. அவரோட படங்கள் எதுவும் சரியா பண்றது கிடையாது அப்படின்ற மாதிரி குட்டையை குழப்பிட்டு இருக்காங்க. சூர்யா அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. அவரோட ரசிகர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட படத்தை அவர் எப்படி யோசிக்கிறாரோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சா அவரோட படங்கள் எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.